நேற்று நாட்டில் பேசப்பட்ட ரொம்ப பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னோட உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது சொந்த ஊருக்கு சென்றது தான். இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் நிறைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்த கருத்து தமிழர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் அப்படி என்ன ஒரு கருத்தை முன்வைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த அரசாங்கம் அவர் இருந்த உத்தியோகபூர்வ வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும், ஆனால் அவருக்கு கொழும்புல வீடு வழங்குறதுக்கு ஏற்கனவே 4 பேர் தயாரா இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. இது கூட பரவாயில்லைங்க. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் தான் ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்திருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர்ல ஒருத்தர் தமிழராம். அந்த தமிழர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்புல வீடு வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாராம் அப்படின்னு நம்ம முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இந்த கருத்து பேசப்படும் போது அவர் மேலும் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்புல வீடு வழங்குறதுக்கு 4 பேர் தயாரா இருக்கிறாங்க. அதுல ஒரு வீடை அவரை பார்க்க சொல்லி சொன்னோம். ஆனா அவர் அதை பார்வையிடல. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு என்னோட சொந்த ஊரான தங்காலையில இருந்து நான் என்னோட வீட்டுல சிறிது காலம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொழும்புக்கு வாரத்தை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மஹிந்த ராஜபக்ச நேத்து உத்தியோகபூர்வ இல்லத்துல இருந்து அவரோட வீட்டுக்கு சென்றது எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே அளவுக்கு ஒரு தமிழர் மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு அவர் முன்வைச்ச கருத்துக்களும், அதாவது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் முன்வைச்ச கருத்துக்களும் பரபரப்பா பேசப்பட்டது குறிப்பிடத்தக்க விடயமாகும்.